ஒழுங்கா வரீங்க. என்னால வர முடியாது. ப்ளீஸ் அதிரா. என்னால முடியாது. சொல்றதை நான் கேளுங்க. சொல்றது கேளுங்க முடியும். நான் சொல்றதை நீங்க கேளுங்க. என்னால வர முடியாது. எனக்கு புரியுது ஸ்டடீஸ் முக்கியம் தானே. ஆனா கொஞ்சம் இப்படி ஃபன் இல்லைன்னா எப்படி ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கும். புரியுதா? நீ வர. போதும் மித்ரன். I don't want to argue. என்னால வர முடியாதுன்னா முடியாது. And I'm sorry. நான் கிளம்புறேன். அதிரா வெயிட் பண்ணுங்க, பேசிக்கலாம். போதும் மித்ரன். I don't want to argue. And I'm leaving. ப்ளீஸ் அதிரா, முதல்ல உட்காரு. மித்ரன், நான் போணும். முதல்ல உட்காருன்னா நான் சொல்றது கேளு. விடுங்க மித்ரன். கையெடுங்க மித்ரன். நான் போணும். இது ரொம்ப இன்டீசெண்டா இருக்கு. கையெடுங்க, நான் போணும். என்னது இண்டீசனா? ஏன்டி சொல்ல மாட்ட? உனக்கு என்ன மாதிரி நல்ல பையனா வேணாமா? இன்னும் எப்படி பணக்காரனா அழகா இருக்கிற பையன் தான் வேணுமா? பதில் சொல்லிடி. என்னடா சொன்ன? மித்ரன், ஹலோ. நான் உன்னை பார்க்க ஹாஸ்டலுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். நீ எங்க இருக்க? ஓ, லைப்ரரியா? சரி, நான் உன்னை பார்க்க லைப்ரரிக்கு வரேன். சரிடி. உனக்கு ஒன்று தெரியுமா? இந்த கஃபேல நடந்தது தானே? கேள்விப்பட்டேன். நான் செய்ய முடியாதத நீ செஞ்சுட்ட. நீ ஏண்டி அவனை அறியணும்? இல்லாட்டி உன்னை டிஸ்டர்ப் பண்ணான்னு சொன்னல, அதுக்கு தான். அதாண்டி, எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்கு. என்னது கில்ட்டா இருக்கா? இல்லடி, அவனை எல்லாரும் முன்னுக்கு அடிச்சிட்டேன். அதான் சாரி கேட்கலான்னு. நீ செஞ்ச சரிதானே, ஏத்துக்கோ. சாரி கேட்க அவசியம் இல்லடி. இல்லடி, அவனை எல்லாரும் முன்னுக்கு அசிங்கப்படுத்தியும் அவன் ரொம்ப ஜென்டலா இருந்தான். எனக்கு இன்னும் அது சரியா படல ஆதிரா. இல்லடி. இப்ப என்ன அவட்ட போய் பேச போறியா? வேணாண்டி, நானும் இப்படிதான் பார்த்தேன். சொல்றதை கேளு ஆதிரா. எல்லா ஆம்பளைங்களும் ஒன்னாடி. எனக்கு இன்னும் அப்படி தோணல. சொல்றதை கேளுடி ஆதிரா. வேணாம், இது சரியில்லை. எனக்கு இன்னமும் நீ தான் தப்புன்னு தோணுது. என்னது நானா? ஆக்சுவலி நான் இங்க வந்ததே தப்பு. உன்கிட்ட போய் சொன்ன பாரு. ஹாய் அதிரா, அதிசயமா இருக்கு கால் பண்ணிருக்கீங்க. இல்ல, சும்மா தான் கால் பண்ணேன். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பிஸியா இருக்கீங்களா? இல்லை இல்லை, ஃப்ரீயாக தான் இருக்கேன். சொல்லுங்க. ஓகே. அதான் அன்னைக்கு 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 அந்த சுச்சுவேஷன்ல உங்களை அரைஞ்சேன்ல, அதுக்கு தான் சாரி. இல்லை புரியுது, என் மேலேயும் தப்பு இருக்குதான். இல்ல, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பரவாயில்ல, நடக்கிறது நடந்துருச்சு. ஸோ விடுங்க.
அப்புறம் அப்புறம் என்ன தீரா? சாப்பிட்டாச்சா? இன்னும் இல்லை. நீங்கள்? நானும் ஒன்றும் இல்லை தான். ஆமாவா? இப்பயும் மணி 9 ஆகுது. போய் சாப்பிடுங்க. அப்போ நீங்க வாங்கி தாங்க சாப்பாடு. சரி, why not? போகலாம். எங்க சாப்பிடையா? ஆமாம், கவலைப்படாதீங்க, சாப்பிடுதான். ஆ ஓகே, சரி, பாய். உண்மை தெரியாம பொய்ய நம்பி நீ போகக்கூடாது ஆதிரா. எப்படியாச்சும் நான் உன்னை தடுக்கணும். எனக்கு நடந்தது மாதிரி உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது ஆதிரா. என்னடி இவ்வளோ வாசமா இருக்கு? ஓ, இதுவா? இது டிக்டாக்ல புதுசா லான்ச் பண்ண ப்ராடக்ட், சென்டட் வெக்ஸ் மெல்ட் எடோனியாரிஸ். இதுதான். இதுல 5 ஃப்ளேவர் இருக்கு. அதுல நான் வாங்கினது வெனிலா டேயா. நீயும் வாங்கி ட்ரை பண்ணு, நல்லா இருக்கும். கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்றேன்டி. டி உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். ஏன் ஏன் இப்போ பேசணும்? இப்போ நான் வெளியே போறேன். எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாமா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆதிரா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. மித்திரனை பத்தி பேசணும். இங்க வாயேன். மித்திரன் பத்தி நீ இன்னும் பேச வேணாம். எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்கு. நான் அவன் கூட தான் சாப்பிட போறேன். நான் போயிட்டு வரேன். ஓ, இப்ப என்ன விட அவன் ரொம்ப முக்கியமாயிட்டான்ல. அப்படியே வச்சுக்கோ. அதுக்கு என்ன போ. வேணாண்டி, இதெல்லாம் நம்மளுக்கு வேணாம். நீ யூனிவர்சிட்டிக்கு எதுக்கு வந்த? கோல்ஸ் எக்ஸாம்னு பேசியேடி. இப்ப கூட அந்த கோல்ஸ்லாம் என் மைண்ட்ல தான் இருக்கு. ஆனா அவனை மாரி ஒரு நல்ல பையனை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் கேளேண்டி. எனக்கு புரிஞ்சுக்கிற வயசு தான் மீரா. ப்ளீஸ் லெட் மீ டு லிவ் மை லைஃப். நான் போறேன். நான் சொல்றத நீ ஏன்டி புரிஞ்சுக்க மாட்ற? நான் உன் நல்லதுக்கு தான் சொல்ல வரேன். ஆனா நீ கேட்காமலே போயிட்ட. இது எங்க போய் முடிய போகுதுன்னே தெரியல. ஹாய். ஹாய். இன்னும் சாப்பிடல. நீங்க தான் சாப்பாடு வாங்கி தர போறீங்க. வாங்க போகலாம். வாங்க போலாம்.
எப்படி சொல்கிறது, நான் ஏற்கனவே ப்ரப்போஸ் பண்ணியிருந்தேன். நீங்கள் இன்னும் டைம் வேணும்னு கேட்டிருந்தீங்க. இவ்வளோ நாள் பழகியும் அப்பயும் என்னை பிடிக்கலையா? பிடிக்காதெல்லாம் இல்லை, பிடிச்சனால தான் உன் கூட சாப்பிட வந்தேன். மித்ரன், மித்ரன், போலாம், சீக்கிரம் வா. ஆ, இரு வரேன். ஃபோன் பேசிக்கிறேன். ஏன் என்னாச்சு? சீக்கிரம் போயிடலாம், வா. சரி. மித்ரன், 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 மித்ரன். ஏய் தீரா, ஓகே தானே மச்சி? ஓகேதான் மச்சி. இவ ஒன்று சும்மா சும்மா மித்ரன், மித்ரன், எங்கடா போன? ஏ மச்சி எந்திரிச்சிட்டாடா? என்னடி பார்க்குற? உடம்பெல்லாம் வலிக்குதா? அப்படிதானே எனக்கும் இருந்திருக்கும். எல்லாருமனுக்கும் அரைஞ்சிய, அது இங்க இல்லடி, இங்க இருக்கு. உன்னை காதலிச்சா நினைச்சியா? உன்னை அணுவா அனுப்பிக்கணும் தான் என்னோட பிளானே. நான் நினைச்சேன் கேர்ள்ஸ் ஆர் சென்டிமெண்டல் இடியட்ஸ் இல்லைன்னு. பட் யூ ப்ரூவ் மீ ராங். இன்னைக்கு நான் உன்னை முடிக்கிறேன்டி. முடிக்கிறீங்கடா அவளை. இரு இரு, எனக்கு தெரியும்டி அந்த மீரா அவகிட்ட சொல்லியிருப்பான்னு. மீராவா? அச்சச்சோ, அவ சொல்லலையா?
டேய் மச்சான், என்னடா பண்ணலாம்? டேய் அவ கை கட்டுறாடா வாடா. ஏய் கட்டி போடுங்கடா அவள. ஆட்டமா ஆடுறா. விட்டுறாதடி. ரொம்ப தாண்டி ஆடுற. புடிங்கடா அவள. வேணாண்டா. சரிடி, அழுவாத விடு. அதான் அப்பவே சொன்னல, வீடு பார்த்துக்கலாம். கஷ்டமா இருக்குடி. நினைச்சு கூட பார்க்கல அவன் இப்படி பண்ணிருப்பான்னு. துவை வேற ஒரு பொண்ணா இருந்தா அவன்கிட்ட செம்மையா மாட்டிருக்கும். சரி, அவனுக்கு எப்படி உன் பேரு தெரியும்? அவன் கூட உனக்கு அவனை தெரியும்னு சொன்னா என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிருச்சானான்னு கேட்டான். எப்படி? அவன் மித்திரனே இல்லடி. என்னையும் ட்ரோமா ஆக்குன அர்ஜுன். நானும் உன்ன மாதிரி தாண்டி நம்பினேன். என்னை எல்லாம் பண்ணி வீடியோ எடுத்து வீடியோ லீக் ஆக்கிருவேன்னு மிரட்டுனான். நான் என்னடி பண்ண முடியும்? நீயே சொல்லு. ஊரை விட்டு ஊரை வந்து படிக்கிறேன்னு. ஆனா எல்லாம் போச்சு. என்னாலதான் ஒன்னும் பண்ண முடியல. நீயும் அந்த வலையில சிக்க கூடாதுன்னு தான் நினைச்சேன். விடு, தலைக்கு வந்தது தலைப்பாரோட போச்சு. பொண்ணுங்க உண்மைன்னு நம்பினாலும் அமைதியா இருந்தாலும் இந்த ஆம்பளைங்க நம்மள வீக்குன்னு நினைக்கிற வரைக்கும் இப்படிதாண்டி நடந்துட்டு இருக்கோம். சொல்றது சரிதாண்டி. பொண்ணுங்க எதுக்கும் கீழே இல்லைன்னு காட்டணும். ஆணுக்கு ஆண், பெண்ணுக்கு பெண் சரி சமூன்னு சொல்லி நம்ம வாழ்ந்து காட்டணும்டி. சொல்லுங்கம்மா. நான் நல்லா இருக்கேம்மா. சொல்லுங்க, கால் பண்ணிருக்கீங்க. இன்னொரு பையனாமா? ஏமா அப்படி பண்றீங்க? சரிம்மா, உங்களுக்காக பேசுறேன். நான் லொகேஷன் அனுப்புறேன், அவருக்கு அனுப்பிடுங்க. சரிம்மா.
ஹாய், நீங்கள் அதிரா தானே? ஓகே, நான் டி ராகவன். சாரி, கொஞ்சம் லேட் ஆச்சு டிராஃபிக் ஜாம்னால. ஃபுட் என்னாச்சும் ஆர்டர் பண்ணிட்டா? இட்ஸ் ஓகே, உங்களுக்கு வேணா ஆர்டர் பண்ணிக்கோங்க, எனக்கு பசிக்கல. இல்லை, எனக்கு வேணாம். நான் உங்களுக்கு தான் கேட்டேன். எனக்கு பசி இல்லை. ஸோ அம்மா சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் அம்மா கிட்ட போய் சொன்னேன், நான் உங்களை நேரில் வந்து பேசுகிறேன். ம், அம்மா சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு இந்த மேரேஜ் ஓகே தானே? ஆனால் உங்கள் ஃபேஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி இருக்குது. ம், பரவாயில்லையே, ஸ்ட்ரெயிட்டாக கேட்குறீங்க. இல்லை, எதுக்கு சுற்றி வளைச்சு பேசிக்கிட்டு? அதான் டைரெக்டாக உங்ககிட்ட கேட்டேன். ஹானஸ்ட்லி இல்லை, ஓ, ஏன்? கேரியர் மட்டும் இல்லை, ஃப்ரீடம். லைஃப்பில் கொஞ்சம் செல்ஃபிஷாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஃபேமிலிக்கு அது புரியல. அவங்கள பொறுத்த வரைக்கும் மேரேஜ்னா லைஃப் செட்டில், ஆனால் எனக்கு அது ஒரு கூண்டில் இருக்கிற மாதிரி. அப்போ நீங்கள் ஆல்ரெடி டிசிஷன் எடுத்துட்டீங்களா? ஆக்சுவலி உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் டைரெக்டாக சொல்கிறேன். தேங்க்ஸ், அட்லீஸ்ட் நீங்களாச்சும் ஆனஸாக சொன்னீங்க. யூஸ்வலி பீப்புள் ப்ரிட்டன் பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் நீங்களாவது சப்போர்ட்டாக பேசுகிறீங்களே. வீட்டில் என்ன எல்லாரும் தப்புன்னு தான் சொல்கிறாங்க, ஆனால் நீங்கள் கோவப்படலையா? வாய் சுடாய், இது உங்கள் லைஃப் தானே. நீங்கள் ரெடியாக இல்லைன்னா அதுவே ஆன்சர். சம்டைம்ஸ் நம்ம சூஸ் பண்ணுற பார்த்து அவங்களுக்கு புரியாது. அதுக்குன்னு அது குறைக்கு இல்லைன்னா அர்த்தம் இல்லை. தேங்க்யூ, சீரியஸாக. டோன்ட் வரி, வீட்டில் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். சாரி, எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. இல்லை, சாரி சொல்லாதீங்க. உங்கள் ட்ரீம் நோக்கி போகிறது எந்த தப்புமே இல்லை. பரவாயில்லையே, சில ஆம்பளைங்களை பொண்ணுங்களையும் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு பொண்ணு டிசைட் பண்ணிட்டா அவள் லைஃப்பில் யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. செல்ஃப் ரெஸ்பெக்டை காப்பாற்றுறது தப்பு இல்லை. நோன்னு சொல்கிறது ஆட்டிடியூட் இல்லை, ஸ்ட்ரென்த். அவளுக்கு விங்ஸ் வேணாம், கான்ஃபிடன்ஸ் போதும் பறக்க. பெண்களுக்கு சப்போர்ட் இல்லை, ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா அப்புறம் அவள் என்ன பண்ண முடியும் இந்த உலகம் பார்க்கும். ஹலோ. சொல்லு. நீ விட்டது என்கிட்ட மாட்டிக்கிச்சு.